நீண்ட நாளைக்கு பின்பு இன்றைக்கு கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே சற்று தூரம் வாக்கிங் வந்தோம். சமீரா சைரா 2 பேரும் வாக்கிங் வந்திருக்கிறாங்க. அவங்களும் ஓடி ஆடி விளையாடிட்டுருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால் அவங்க கருத்துக்களை கேட்கலான்னு நினைக்கிறேன். சமீரா சைரா எப்படி இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு? சைரா சூப்பராக இருக்கா? சரி, எப்படி இருக்குது கிளைமேட்லாம்? இங்கே எப்படி இருக்குது இன்றைக்கி? நல்லா ஓடி ஆடி சூரியனை கண்ணு முன்னாடி பார்க்க முடியுதா? ரொம்ப நாள் ஆச்சு சூரியனை பார்த்து. உண்மைதான், இந்த சூரியன் மறைய போகிற சீன் தான் இங்கே இருக்குது. நாங்கள் இன்றைக்கி காலேஜுக்கு பக்கமாக இருக்கிற ஹெர்மோன் சில்ட்ரன் ஹோமை தாண்டி இருக்கிற அந்த மலைக்கிட்ட வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மலைக்கு மேலே தான் இது நாங்கள் நிற்கிற. இது ரோடு ஓரமாக இருக்கிற மலை. இந்த மலை டிடியோடைய மலை, தூர்தர்ஷன் மலை. ஸோ அப்படியே சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். காலையிலே வாக்கிங் போயிட்டோம். அவர் தான் சமீரா சைரா போகிற ஸ்கூல் பஸ் டிரைவர். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு பாருங்கள். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா சாயந்தர நேரமான பையங்களும் பிள்ளைங்களும் உட்காந்துருவாங்க. அங்கிட்ட உட்காந்துருக்காங்க, உட்காந்து குடிக்கிறது, ஏதாவது சாப்பிட்றது அப்படி இருப்பாங்க. நீங்கள் பார்க்குற இந்த வியூ தான் கல்லூரியோடைய வியூ. முழுக்க கல்லூரியுடைய மலை மேலே இருக்குது. அது தெரியும். ஏற்கனவே ஒரு கல்லூரி பற்றி இது போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த தெரிகிற இந்த பில்டிங்கில் தான் எங்கள் வீடு இருக்குது. நாங்கள் குடியிருக்கிற வீடு இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. அந்த பக்கம், அதாவது அந்த 2வது சொன்னால் அந்த 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 இதில் அந்த சைடில், அதை சவுத் விங்குன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்குது. எங்கள் வீடு கீழே இருக்குது. வீடு தெரியாது, தர நாங்கள் தான் அடியில் இருக்கிறோம், பாட்டமில், அதனால் தெரியாது. ஸோ அதை ஒட்டிங்கன்னு ஒரு கோட்ரஸ் இருக்குது, ஜே கோட்ரஸ். அது சுத்தமாக தெரியல, அது மறைஞ்சு போச்சு. அப்புறம் இந்த 2மே ஒரு ஸ்டாஃப் கோட்ரஸ் ஒன்று இருக்குது. பக்கத்தில் ஃபேக்கல்ட்டி கோட்ரஸ்ஸு. அப்படியே மேலே போனீங்கன்னா அதுவும் இந்த மேலே இருக்கிற ஒரு பில்டிங்கும், இந்த பில்டிங்கும் ஸ்டாஃப் கோட்ரஸ் தான், ஃபேக்கல்ட்டி கோட்ரஸ். அதுக்கு மேலே இருக்கிற பாய்ஸ் ஹாஸ்டல், சைடில் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இது சேப்பல், நீங்கள் பார்க்குறது சேப்பல். அதுக்கு பக்கத்தில் ரிஜிஸ்ட்ரார் கோட்ரஸ்ஸு, டீன் கோட்ரஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு புது கட்டடம் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க, கல்ச்சுரல் மல்டி பர்பஸ் பில்டிங் மாதிரி. அதுக்கு மேலே இருக்கிற பில்டிங் தான் கல்லூரி. கல்லூரியோட மெயின் அலுவலகம் தான். ஸோ இந்த கட்டடம் இங்கே எனக்குள்ளே தெரிகிற கட்டடம் இந்த ஹெர்மோன் அந்த இது ஹாஸ்டலோட ஏதோ ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல். ஸோ மற்றபடி இதுவுமே நீங்கள் பார்க்குறது ஹெர்மோன் ஹாஸ்டல் தான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பெண்டு, இப்படி பெண்டாகி கல்லூரிக்குள்ளே போகும். ஸோ அதுக்கு அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் மற்ற ஊர்கள், ஜம்முபாக்குன்னு, ஐஸ்வால்னு ஒரு பகுதி. ஸோ பாருங்கள் இன்றைக்கி எப்படி நல்லா இருக்குன்னு. இயற்கை ஜம்முன்னு இருக்குது, கிளைமேட்டும் மிக சிறப்பாக இருக்குது. அதனால தான் வாக்கிங் வந்தோம். இல்லைன்னா மழை பெஞ்சிரும் அல்லது இருட்டிடும். இன்றைக்கி பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ அதனால் சமீரா சைரா 2 பேரும் நடு ரோட்டை விளையாண்டுட்டுருக்குறாங்க. நம்ம ஊரில் கூட ரோட்டில் விளையாட முடியாது, இங்கே நடு ரோட்டில் விளையாண்டுட்ருக்காங்க அவங்க. அவங்களுக்குரிய என்ஜாய்மெண்ட்டு. சரி, கொஞ்சம் நேரம் அவங்க விளையாடுவாங்கன்ட்டு தான் அவங்கள கூப்பிட்டு வர்றது வெளியில். ஸோ இது சமீரா பார்த்திங்கன்னா ஓடுறா. 2 பேரும் ஒன்றா விளையாடுறாங்க. ஓகே நண்பர்களே, பார்ப்போம்.